தெலுங்கானாவில் ஒருவரை கத்தியால் குத்தி கொலை செய்துவிட்டு இரத்த கரை படிந்த கத்தியுடன் இருவர் வீடியோ வெளியிட்டுள்ளனர். கொலை செய்துவிட்டதாக கூறி பைக்கில் சென்றவாறே செல்ஃபி வீடியோவும் எடுத்துள்ளனர். பெரும் சர்ச்சைகளை ஏற்படுத்தியுள்ள சம்பவத்தின் பின்னணி என்ன? கொலை செய்துவிட்டு ரத்தம் படிந்த கைகள் மற்றும் கத்தியுடன் செல்லும் இளைஞர்கள் யார்? போலீசார் எடுத்த நடவடிக்கை என்ன? தெலுங்கானா மாநிலம் மேச்சல் மாவட்டம் புச்சிப்பள்ளி அடுத்த பிரகதி நகரைச் சேர்ந்தவர் தேஜஸ். 26 வயதான தேஜஸ் இளைஞர் ஒருவரை கொலை செய்த வழக்கில் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டிருந்தார். இந்நிலையில் கொலை வழக்கில் ஜாமீன் கிடைத்ததால் தேஜஸ் சிறையில் இருந்து விடுதலையானார். ஞாயிறு அன்று நள்ளிரவில் தேஜஸ் வீட்டிற்குள் புகுந்த 2 பேர் அவரை கடுமையாக தாக்கி ரோட்டிற்கு இழுத்து வந்தனர். நடு ரோட்டில் வைத்து அவரை கத்தியால் சரமாரியாக குத்தி கொலை செய்தனர். இருவரும் சேர்ந்து தேஜஸை 12 முறை கத்தியால் குத்தி கொலை செய்தனர். தேஜஸ் இறந்துவிட்டதை உறுதி செய்த அவர்கள் அங்கிருந்து இருசக்கர வாகனத்தில் தப்பிச் சென்றனர். அப்போது கொலை செய்ய பயன்படுத்திய இரத்தக்கரை படிந்த கத்திகள், இரத்தக்கரை படிந்த கைகள் ஆகியவற்றுடன் வீடியோ எடுத்து அதை இன்ஸ்டாகிராமில் பதிவேற்றம் செய்தனர். இந்த வீடியோ வாட்ஸ்அப் எக்ஸ் தளம் என வேகமாக பரவ போலீசாரின் பார்வைக்கும் சென்றது. உடனே போலீசார் விசாரணையில் இறங்க அதன் பின்னரே தேஜஸ் கொலை செய்யப்பட்ட விஷயம் வெளியே தெரிந்தது. நடு ரோட்டில் தேஜஸ் கொலை செய்யப்பட்டு கிடந்த இடத்திற்கு சென்று போலீசார் தீவிர விசாரணை நடத்தினர். கொலை செய்துவிட்டு வீடியோ வெளியிட்ட கொலையாளிகளை உடனடியாக கண்டுபிடித்த போலீசார் அவர்களை கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். கொலை வழக்கில் தொடர்புடைய மேலும் சிலரை போலீசார் தேடி வருகின்றனர். கொலை செய்துவிட்டதாக இரத்தக்கரை படிந்த கத்தி கைகளுடன் வீடியோ வெளியிட்ட சம்பவம் போலீசாரை அதிர்ச்சி அடைய வைத்துள்ளது.